Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இன்னைக்கு வந்து நம்ம என்னடா போக்கிமான் கோ கேம் வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் க்ராச்செட்லேயே போக்கி பால் வந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதிலேயே நான் வந்து இந்த வீடியோவில் நான் ரெட் கலர் பால் காமிக்க போகிறேன். இந்த போக்கிமான் கோ கேமில் ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர் பால் இருக்கும். நெக்ஸ்ட் ரெட் கலர் பால் இருக்கும். உங்களுக்கு வந்து நான் தான் காமிக்கலான் இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஈஸியாகவே க்ராச்செட்டிங்கில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போக்கிமான் பார்ப்பீங்கன்னா என்ன போக்கிமான் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு சும்மா வீட்டில் இருக்க பால்ஸ் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து சரி போக்கிமான் மாதிரியே பால் பண்ணி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க, இது செய்ய ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இது வந்து போக்கிமான் பால் கீச்செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கடையில் இப்படி கீச்செயின் ஹோல்டர் ஜம்ப் ரிங்ஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இதை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரே ஒரு லூப்பில் மட்டும் இப்படி பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், கீச்செயின் ஆயிரும். ஓகே ஓகே ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 3 கலர்ஸ் ஆஃப் யான். நான் இந்த வீடியோவில் வந்து ரெட் கலர் போக்கிமான் பால் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். ரிமைனிங் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வந்து காமன் தான். ஸோ நம்ம பண்ணும் போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பார்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒயிட்டில் முடிப்போம். லாஸ்ட்டாக இந்த பார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ யான் வந்து இந்த கலர் நீங்கள் எனி டைப் ஆஃப் யான்னாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 100% அக்ரலிக் யான். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் வந்து 3 mm. நீங்கள் ஹூக் வந்து 3.5 எடுத்திங்கன்னா இதோட கொஞ்சம் பெரிய பாலாக வரும். கம்மி ஹூக் சைஸ் எடுத்திங்கன்னா சின்ன பாலாக வரும். ஓகேவா, நீங்கள் பாலோட சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் பண்ணிக்கலாம். 5 mm ஹூக் 6 mm எடுத்திங்கன்னா பாலோட சைஸ் வந்து பெருசாகும். ஓகேவா, சிசர்ஸ், அப்புறம் யான் நீடில், அதுக்கப்புறம் பாலுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பாலியஸ்டர் ஃபைபர் ஃபில்லிங். ஓகே, இதெல்லாம் அமேசான்லேயே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரவுண்ட் 1 மேஜிக் ரிங். ஓகே, மேஜிக் ரிங். ஓகே, செயின் 1. நெக்ஸ்ட் இந்த ரிங்குள்ளே 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரூஷே 1 2 3 4 5 6. ஓகே, 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே 1 2 3 4 5 6. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து டெய்லை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரவுண்ட் 2க்கு போக போகிறோம். ரவுண்ட் 2ல் நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, 1 2 3 4 5 6 ஸ்டிச்சஸ்லேயுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். எந்த ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சும் கிடையாது. ரவுண்ட் 2 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, சேம் ஸ்டிச்சிலே அனதர் டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பீஸ் ஆஃப் யான் இப்படி வச்சு கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க, இல்லை கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா, இப்போ நம்ம பண்ணுறது ரவுண்ட் 2 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிட்டோம். சேம் ஸ்டிச்லேயே அகெயின் செகண்ட் டைம் சிங்கிள் க்ரூஷே. இதே மாதிரி கண்டினியூ பண்ணோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஸோ ரவுண்ட் 1 6னா ரவுண்ட் 2 12.
லாஸ்ட் ஸ்டிச் 11 12. இப்போ நம்ம ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. ரவுண்ட் 2ஓட எண்டில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 3. ரவுண்ட் 3ல ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் டைம், செகண்ட் இதில் 2 டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 3 அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 1 சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகே, 1 சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில். இதே மாதிரி 6 டைம்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இந்த ரவுண்டில். 1 டைம், 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக 6th டைம் பண்ணுறேன். லாஸ்ட்டாக 2 செயின்ஸ் மட்டும் இருக்கும். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2. ஓகே, இப்போ ரவுண்ட் 3 முடிச்சாச்சு. ரவுண்ட் 3ஓட எண்டில் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரவுண்ட் 4. ரவுண்ட் 4ல் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. தேர்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 சேம் இதில் அகெயின் நெக்ஸ்ட் 1. ஸோ 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. தேர்டில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டோட எண்டில் வந்து உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக 3 செயின்ஸ் இருக்கும். 6th டைம் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 1 2 3 4 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 5 and 6 2 ரவுண்ட்ஸுமே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். அப்படியே நெக்ஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். ரவுண்ட் 5 எடுத்துகிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் 5 பண்ணுறோம். ரவுண்ட் 5 and 6 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ ரவுண்ட் 5 and 6ஓட எண்டில் உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து ரவுண்ட் 5 முடிச்சுட்டு ரவுண்ட் 6ம் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ரவுண்ட் 5ஓட எண்டில் 24 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரவுண்ட் 6 வந்து நீங்கள் அப்படியே ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. நான் ரவுண்ட் 6ஓட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 23 24. ஓகே, 24 இருக்குது. இப்போ நாம் ரவுண்ட் 6 முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரெட் கலர் யானை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கலர் பிளாக் யான் எடுக்க போகிறோம். அது வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த சேம் ஸ்டிச்சு கீழேயே பிளாக் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளாக் யானை இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செயின் 1. ஓகே, செயின் 1 சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட்லேயுமே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். பிளாக் யானில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே.
டோட்டலாக பிளாக் யான் வச்சுமே 24 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, அப்படியே பண்ணுங்கள். இந்த ரவுண்டோட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 23, 22, 23, லாஸ்ட்டாக 24. ஓகே, லாஸ்ட்டு செயின்லேயும் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங் டெயில் விட்டுட்டு, ரொம்ப லாங் டெயில் வேண்டாம், கொஞ்சமாக லாங் டெயில் விட்டு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் யானை கிராப் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் யானுமே நம்ம பிளாக் எப்படி நம்ம கிராப் பண்ணோமோ, நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதே ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அதே செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒயிட் யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயின் ஒன் சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே. இந்த ரவுண்டோட எண்ட்லேயுமே உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நம்ம ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ் பண்ண மாதிரி. ஓகே, நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரவுண்ட் 8ஓட எண்ட்லேயுமே நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது ரவுண்ட் 8 பண்ணியிருக்கோம். ரவுண்ட் 9 and 10 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே தான் பண்ண போகிறோம். சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரவுண்ட் 10 வரைக்கும் நம்ம 24 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணிட்டோம். இப்போ ஸ்டிச் மார்க்கர் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் சிங்கிள் குரோஷே, சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஓகே, 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் இதுலேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸை நம்ம டுகெதர் பண்ண போகிறோம். டபுள் குரோஷே 2 டுகெதர். ஸோ ஃப்ரண்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃப்ரண்ட் லூப், இங்கே இருக்கிறது பேக் லூப். ஓகே, ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணி இந்த ஃப்ரண்ட் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் இருக்க ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. அப்படியே சிங்கிள் குரோஷே. ஓகே, நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து சிங்கிள் குரோஷே டுகெதர். ஸோ ஃப்ரண்ட் லூப், நெக்ஸ்ட் இருக்கிறதுலையுமே ஃப்ரண்ட் லூப், யானை கிராப் பண்ணிக்கோங்க, சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் இந்த ரவுண்ட் ஃபுல்லாமே. 2 ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் 12 சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் டிக்ரீஸ் ரவுண்ட் தான். 1 டைம் சிங்கிள் குரோஷே, அப்புறம் சிங்கிள் குரோஷே டுகெதர். ஓகே, 1 டைம் சிங்கிள் குரோஷே, அப்புறம் ஃப்ரண்ட் இதில் எடுத்துக்கோங்க, சிங்கிள் குரோஷே டுகெதர். இதை அப்படியே 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். 1 டைம் பண்ணிட்டேன், இப்போ செகண்ட் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே,
next 1 time single crochet, third time, fourth time, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃப் பண்ணியாச்சு. நீங்கள் ஸ்டஃப் பண்ணும்போது எப்போவுமே டவுன்வர்ட்ஸாக ஸ்டஃப் பண்ணுங்கள். அந்த ஷேப் வந்து கரெக்டாக நீங்கள் அப்படி ஷேப் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரவுண்ட் 13 பண்ண போகிறோம். ரவுண்ட் 13 ஃபுல்லாமே டிக்ரீஸ் ரவுண்ட் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டிச் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சையும் ஃப்ரண்ட் லூப், அதோட ஃப்ரண்ட் லூப், நெக்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் லூப். ஓகே, ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 6 டைம்ஸ் டிக்ரீஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம் இந்த ரவுண்டில். இது ஃபஸ்ட்டு டிக்ரீஸ், செகண்ட் டைம் டிக்ரீஸ், தேர்ட் டைம், fourth time, fifth time, sixth time. Okay, அவ்வளோதான். நேராக இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு. ஓகே, ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக இந்த இடத்துல தைக்கிறதுக்காக யான் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா லைட்டாக நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்படி வெட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்து இப்படி தெரிகிறத லைட்டாக நீங்கள் இப்படி பண்ணிட்டாலே மறைஞ்சிரும். ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு வந்து இந்த பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாலோட இந்த சென்டரில் வந்து நம்ம அந்த இதை ரவுண்ட் வந்து பண்ணிடலாம். வந்து மேஜிக் ரிங் ரவுண்ட் ரொம்ப ஈஸி. மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. செயின் 1, மேஜிக் ரிங்குள்ளே 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5. okay, 5 times single crochet. 1 2 3 4 5. first single crochet la
இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாங் இந்த டெய்லை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளாக் கலர் யான். ஓகே, பிளாக் யான் வந்து இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அந்த ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் கீழே இந்த ஸ்டிச்சில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளாக் யானை கிராப் பண்ணிக்கோங்க. பிளாக் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து செயின் 1, சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ 1 டைம் பண்ணியிருக்கட்டும். செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், இது ஃபிஃப்த் டைம். ஓகே, ஃபிஃப்த் டைம் பண்ணிட்டோம். இங்கே ஒரு ஸ்டிச் இருக்குது. பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். லாங் டெயில் கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா அப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த. ஓகே, இந்த மாதிரி இந்த 2 ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையுமே நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் நம்ம ஜாயின் பண்ண இடம்னால இந்த இடத்துல நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த 2 இதையும் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை ஸ்ட்ரெயிட்டாக இந்த ப்ளேஸில் விட்டுட்டு அப்படியே பேக் சைடு எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான போக்கிபால் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்யூட்டான பியூட்டிஃபுல்லான போக்கிபால் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் போக்கிமான் கேம் விளையாடுவீங்கன்னா உங்களுக்கு என்ன போக்கிமான் பிடிக்கும்னு எனக்கு கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த இது. நீங்கள் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்க்குறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.